PPG 302 crop improvement. இன்னைக்கு லெக்சர் நம்பர் 18 பார்க்க போகிறோம். என்ன கிராப்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ. ஸோ பொட்டேட்டோவோட சயின்டிஃபிக் நேம் சொலானம் டியூபரோசம், குரோமோசோம் நம்பர் 2n48. இது ஒரு டெட்ராப்ளாய்ட். குரோமோசோம் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2n48. ஓகே. ஸோ பிளேஸ் ஆஃப் ஆரிஜின் பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா. ஆன்செஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஆன்செஸ்ட்ரியில் 2 தியரிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சொலானம் ஸ்டெனட்டோமம்லேருந்து 2n24, இது ஒரு டிப்ளாய்டு சொலானம் ஸ்டெனட்டோமம். இதிலேருந்து நேச்சுரல் டபுளிங் நடந்து இந்த டெட்ராப்ளாய்டு வந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ சொலானம் ஸ்டெனட்டோமம் 2n24 இது ஒரு டிப்ளாய்டு, இது நேச்சுரலாகவே டபுளிங் நடந்து இந்த சொலானம் டியூபரோசம் டெட்ராப்ளாய்டு வந்திருக்கலாம்னு சொல்லி இது ஒரு தியரி. இன்னொரு தியரி என்னென்னா சொலானம் ஸ்பார்சிஃபைலம், சொலானம் வெர்னரி, இந்த ரெண்டு கடையில் நேச்சுரல் கிராசிங் நடந்து அந்த டெட்ராப்ளாய்டு சொலானம் டியூபரோசம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொலானம் ஸ்பார்சிஃபைலம், சொலானம் வெர்னரி, இதற்கு இடையில் நேச்சுரல் கிராசிங் நடந்து சொலானம் டியூபரோசம் டெட்ராப்ளாய்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்செஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு 2 தியரி. ஃபஸ்ட்டு தியரினா சொலானம் ஸ்டெனட்டோமம்லேருந்து நேச்சுரல் டபுளிங் நடந்து சொலானம் டியூபரோசம் வந்திருக்கலாம். இன்னொன்று சொலானம் ஸ்பார்சிஃபைலம், சொலானம் வெர்னரி, இது ரெண்டும் நேச்சுரலாக கிராசிங் நடந்து சொலானம் டியூபரோசம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ கிளாஸிஃபிகேஷன் வந்து அக்கார்டிங் டு ஹாக்ஸ் வந்து 1992 ஒரு கிளாஸிஃபிகேஷன் சொன்னார். ஸோ இவர் எதை வச்சு கிளாஸிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, டிப்ளாய்டு, ட்ரிப்ளாய்டு, டெட்ராப்ளாய்டு, பென்டாப்ளாய்டு. ஸோ இதை வச்சு ஒரு கிளாஸிஃபிகேஷன் சொல்லியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா டிப்ளாய்டு, குரோமோசோம் நம்பர் வந்து 2n24. ஓகே. ஸோ இதில் என்னென்ன டிப்ளாய்டு ஒரு 3 ஸ்பீசிஸ் சொல்கிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா சொலானம் அஜன்ஹியூரி, இது ஃப்ராஸ்ட் ரெசிஸ்டண்ட் இருக்குது. சொலானம் பியூரஜா, இது ஷார்ட் டூரேஷன், 4 month நோ டார்மென்சி. இன்னொன்று தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சொலானம் ஸ்டெனட்டோமம், லாங்கர் இன் டியூரேஷன் 6 month, இதில் டார்மென்சி ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷனில் டிப்ளாய்டு 2n24 3 ஸ்பீசிஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சொலானம் அஜன்ஹியூரி, சொலானம் பியூரஜா, சொலானம் ஸ்டெனட்டோமம். ஓகே. அந்த ட்ரிப்ளாய்டில் குரோமோசோம் நம்பர் பார்த்தீங்கன்னா 2n36. ஸோ இதில் ஒரு 2 ஸ்பீசிஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சொலானம் சௌஹா, சொலானம் ஜூசக் ஜூகி. ஓகேவா. 2 ட்ரிப்ளாய்டில் 2 ஸ்பீசிஸ் இருக்குது. ஒன்று என்ன சொலானம் சௌஹா, இன்னொன்று சொலானம் ஜூசக் ஜூகி. ஓகே. அண்ட் தென் டெட்ராப்ளாய்டை பொறுத்தளவுக்கு குரோமோசோம் நம்பர் 2n42, இதில் ஒன்று தான் இருக்குது சொலானம் டியூபரோசம். பட் இதில் 2 சப்ஸ்பீசிஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ டெட்ராப்ளாய்டு 2n48, சொலானம் டியூபரோசம், இதில் 2 சப்ஸ்பீசிஸ் இருக்குது. சொலானம் டியூபரோசம் சப்ஸ்பீசிஸ் டியூபரோசம், சொலானம் டியூபரோசம் சப்ஸ்பீசிஸ் ஆன்டிஜீனா. ஓகே. ஸோ இது ஹை ஆல்டிடியூட் பொட்டேட்டோ, ஹை ஆல்டிடியூட்ஸில் இந்த பொட்டேட்டோ க்ரோ ஆகுது. அதோட சப்ஸ்பீசிஸ் என்ன ஆன்டிஜீனா. ஓகே. அடுத்து பென்டாப்ளாய்டை பொறுத்தளவுக்கு சொலானம் கர்டிலோபியம், இதுவும் ஃப்ராஸ்ட் ரெசிஸ்டன்ட். பென்டாப்ளாய்டு வந்து சொலானம் கர்டிலோபியம் ஃப்ராஸ்ட் ரெசிஸ்டன்ட். ஓகே. ஸோ கிளாஸிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு ஹாக்ஸ் வந்து 1992 டிப்ளாய்டு அதோட பிளாய்டு லெவலில் வச்சு கிளாஸிஃபிகேஷன் பண்ணார். ஸோ டிப்ளாய்டு 2n24 சொலானம் அஜன்ஹியூரி இருக்குது, சொலானம் பியூரஜா, சொலானம் ஸ்டெனட்டோமம். ட்ரிப்ளாய்டை பொறுத்தளவுக்கு சொலானம் சௌஹா, சொலானம் ஜூசக் ஜூகி. டெட்ராப்ளாய்டை பொறுத்தளவுக்கு சொலானம் டியூபரோசம், இதில் 2 சப்ஸ்பீசிஸ் இருக்குது. சொலானம் டியூபரோசம் சப்ஸ்பீசிஸ் டியூபரோசம், சொலானம் டியூபரோசம் சப்ஸ்பீசிஸ் ஆன்டிஜீனா. பென்டாப்ளாய்டை பொறுத்தளவுக்கு சொலானம் கர்டிலோபியம். ஓகே. இது கிளாஸிஃபிகேஷன். ப்ரீடிங் அப்ஜெக்டிவை பொறுத்தளவுக்கு ப்ரீடிங் ஃபார் ஹை ஈல்டு, yield of tubers decided by number of tubers, tuber size and distribution of tuber. ஸோ ஈல்டு எதை வச்செல்லாம் டிசைட் பண்ணுறாங்கன்னா ஒரு பிளான்ட்டில் எத்தனை நம்பர் ஆஃப் டியூபர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த டியூபரோட சைஸ் எவ்வளோ இருக்குது, அதோட டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குது, அதை பொறுத்து தான் என்னது ஈல்டை வந்து டியூபர்ஸோட ஈல்டை டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்பரு, டியூபர் சைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஈல்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. ஸோ செகண்ட் ப்ரீடிங் அப்ஜெக்டிவ் என்னென்னா ப்ரீடிங் வெரைட்டிஸ் ஹேவிங் பெட்டர் மார்ஃபாலஜி ஆஃப் டியூபர். ஸோ அது என்ன இருக்கணும்னு சொல்கிறாங்க, பெட்டர் மார்ஃபாலஜி இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ பெட்டர் மார்ஃபாலஜி எதெல்லாம் வச்சு டிசைட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஐ டெப்த். ஐ டெப்த்னா என்ன, ஸோ நீங்கள் பொட்டேட்டோவோட இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி
சில பகுதிகள் இருக்கும். ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, பொட்டேட்டோ ஐன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வெஜிடேட்டிவ் இதாக யூஸ் பண்ணலாம். அதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொட்டேட்டோ ஐலேருந்து என்ன வரும், நம்ம இதை கட் பண்ணி வச்சோன்னு வச்சுக்கோங்க, தனி பிளான்ட்டாக வளரும். இது ஒரு வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் மெட்டீரியலாக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஐயோட டெப்த்து ஒரு மார்ஃபாலஜி ஃபீச்சர். ஸோ ஃபஸ்ட்டு பெட்டர் மார்ஃபாலஜினா ஐ டெப்த்து ஃபஸ்ட்டு இது, அண்ட் தென் ஃப்ரெஷ் கலர் வந்து நல்லா இருக்கணும், க்ரோத் கிராக்ஸ் இருக்கக்கூடாது. பொட்டேட்டோ வளரும்போது நீங்கள் மார்க்கெட் போய் பார்த்துருந்தீங்கன்னா இப்போ ஒரு சில பொட்டேட்டோவில் கிராக்ஸ் இருக்கும், மேலே வெடிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. க்ரோத் கிராக்ஸ் இருக்கக்கூடாது. ஹேலோ ஹார்ட் இருக்கக்கூடாது. ஹேலோ ஹார்ட்னா என்னென்னா, பொட்டேட்டோ இருக்குன்னா நடுவில் என்ன இருக்கும், ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ இது ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸு, லைக் ட்ரவுட்டு, வாட்டர் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா நடுவில் வந்து இந்த ப்ரௌனிங் ஆகும். நடுவில் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது நடுவில் வந்து ப்ரௌனிங் ஆகிருக்கும். ஸோ அது ஹேலோ ஹார்ட்னு சொல்லுவாங்க, ஹோலோ ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஷேப்பு நல்லா இருக்கணும், ஸ்கின் கலர் நல்லா இருக்கணும். ஸோ ப்ரீடிங் ஃபார் வெரைட்டிஸ் ஹேவிங் பெட்டர் மார்ஃபாலஜி ஆஃப் டியூபர்னு பார்த்தீங்கன்னா, பெட்டர் மார்ஃபாலஜி ஆஃப் டியூபர் டிட்டர்மைன் பை ஐ டெப்த், ஃப்ளஷ் கலர் நல்லா இருக்கணும், க்ரோத் கிராக்ஸ் இருக்கக்கூடாது, ஹோலோ ஹார்ட் இருக்கக்கூடாது, ஷேப் நல்லா இருக்கணும், ஸ்கின் கலர் நல்லா இருக்கணும். ஸோ தேர்ட் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா, ப்ரீடிங் ஃபார் பெட்டர் குவாலிட்டி. குவாலிட்டியை பொறுத்தளவுக்கு ஒரு 6 ஃபேக்டர்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் குக்கிங் பிளாக்கனிங், குக் பண்ணதுக்கப்புறம் பிளாக்கனிங் ஆகக்கூடாது, ட்ரை மேட்டர், என்சைம் ப்ரௌனிங், கிளைக்கோ ஆல்கலாய்டு லெவல், ரெடியூசிங் சுகர் கண்டென்ட், ஸ்டோரேஜ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் அதோட குவாலிட்டி டிசைட் ஆகுது. ஸோ பெட்டர் குவாலிட்டி வேணும்னா இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிட்டு தான் இந்த 6 பாயிண்ட் என்னென்ன, ஆஃப்டர் குக்கிங் பிளாக்கனிங், ட்ரை மேட்டர், என்சைம் ப்ரௌனிங், கிளைக்கோ ஆல்கலாய்டு லெவல், ரெடியூசிங் சுகர் கண்டென்ட், ஸ்டோரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த 6ஐயுமே கன்சிடர் பண்ணிட்டு தான் பெட்டர் குவாலிட்டிக்கு ப்ரீடிங் பண்ணணும். ஓகே. ஃபோர்த் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா, ப்ரீடிங் ஃபார் டிசீஸ் ரெசிஸ்டன்ட். ப்ரீடிங் ஃபார் டிசீஸ் ரெசிஸ்டன்ட்டில் இம்பார்ட்டன்ட் டிசீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயர்லி பிளைட்டு, லேட் பிளைட்டு, பவுட்ரி ஸ்கேபு, வெர்டிசிலியம் வெல்ட்டு அண்டு வைரல் டிசீசஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் டிசீஸ் இன் பொட்டேட்டோ. ஸோ ப்ரீடிங் வந்து இதுக்கு எல்லாமே ரெசிஸ்டன்ட் ப்ரீடிங் பண்ணலாம். அண்ட் தென் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா, ப்ரீடிங் ஃபார் பெஸ்ட் ரெசிஸ்டன்ட். ஸோ பெஸ்ட்டு இன்செக்ட்டுக்கு ரெசிஸ்டன்ட் ப்ரீடிங் பண்ணலாம். ஸோ இதில் ப்ரீடிங் மெத்தட்ஸை பொறுத்தளவுக்கு பொட்டேட்டோ வந்து அதிகமாக நம்ம குளோனல் டியூபர் இருக்கனால டியூபரை வந்து வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் மெட்டீரியலாக யூஸ் பண்ணலான்றதுக்காக அதிகமாக குளோனல் ப்ராபகேஷன் தான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாப்புலேஷன் ப்ரீடிங்கும் இதில் பண்ணலாம். பாப்புலேஷன் ப்ரீடிங் பண்ணியும் இதை பேஸ் பாப்புலேஷனை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ தேர்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா, ட்ரூ பொட்டேட்டோ சீடு. ட்ரூ பொட்டேட்டோ சீடுன்றது ப்ராபகேஷன் த்ரூ யூஸ் ஆஃப் சீடு. ஸோ இது எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் அதிகமாக இது ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, வைரஸ் டிசீஸஸை வந்து இது மூலயமா அவாய்ட் பண்ணலாம். ஸோ ட்ரூ பொட்டேட்டோ சீடில் வந்து ப்ராபகேஷன் த்ரூ யூஸ் ஆஃப் சீட். ஸோ இது மூலயமா என்ன அட்வான்டேஜ், வைரஸ் டிசீசஸ் கேன் பி அவாய்டு. ஓகே. லாஸ்ட் வந்து மியூட்டேஷன் ப்ரீடிங் இது வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன்லாம் மியூட்டேஷன் நிறைய யூஸ் பண்ணலாம். ஸோ டு சேஞ்ச் த ஸ்கின் கலர் இட் இஸ் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்டு. ஸோ ஸ்கின் கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்காக மியூட்டேஷன் ப்ரீடிங் அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீடிங் மெத்தட்ஸை பொறுத்தளவுக்கு குளோனல் ப்ராபகேஷன், பாப்புலேஷன் ப்ரீடிங், ட்ரூ பொட்டேட்டோ சீடு, டிபிஎஸ், மியூட்டேஷன் ப்ரீடிங். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் ஒரு டைம் ரீகால் பண்ணுங்கள். ஸோ பொட்டேட்டோ சொலானம் டியூபரோசம், குரோமோசோம் நம்பர் என்ன 2n48, இது என்னது டெட்ராப்ளாய்டு கிராப்பு. பிளேஸ் ஆஃப் ஆரிஜின் பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா. ஆன்சிஸ்ட்ரலில் 2 தியரி இருக்குது. ஃபஸ்ட்டு தியரி என்ன, சொலானம் ஸ்டெனட்டோமம் 2n24 டிப்ளாய்ட்லேருந்து நேச்சுரல் டபுளிங் ஆகி இந்த டெட்ராப்ளாய்டு சொலானம் டியூபரோசம் வந்திருக்கலான்றது ஃபஸ்ட்டு தியரி. செகண்ட் தியரி என்ன, சொலானம் ஸ்பார்சிஃபைலம், சொலானம் வெர்னரி, இது 2 நேச்சுரல் கிராசிங் நடந்து இந்த டெட்ராப்ளாய்டு சொலானம் டியூபரோசம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிளாஸிஃபிகேஷன் வந்து ஹாக்ஸ் வந்து 1992 கிளாஸிஃபை பண்ணார். எதை வச்சு கிளாஸிஃபை பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளாய்டி லெவலில் வச்சு. ஸோ டிப்ளாய்டு என்னென்ன ஸ்பீசிஸ் இருக்குது, சொலானம் அஜன் ஹியூரி, சொலானம் பியூரஜா, சொலானம் ஸ்டெனட்டோமம். ஓகே. ட்ரிப்ளாய்டை பொறுத்தளவுக்கு சொலானம் சௌஹா, சொலானம் ஜூசக்ஸூகி. இந்த டெட்ராப்ளாய்டை பொறுத்தளவுக்கு சொலானம் டியூபரசம். இதில் 2 சப்ஸ்பீசிஸ் இருக்குது, டியூபரசம் அண்டு ஆன்டிஜீனா. பென்டாப்ளாய்டு வந்து சொலானம் கேட்ரிலோபியம். ஓகே. ஸோ ப்ரீடிங் அப்ஜெக்டிவ் பொறுத்தளவுக்கு ப்ரீடிங் ஃபார் ஹை ஈல்டு. ஸோ ஹை ஈல்டு எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் டியூபர் சைஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டியூபரை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக ஈல்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். ப்ரீடிங் ஃபார் வெரைட்டிஸ் ஹேவிங் பெட்டர் மார்ஃபாலஜி ஆஃப் டியூபர் பார்த்திங்கன்னா, என்னென்ன கேரக்டர் பெட்டராக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஐ டெப்த்து, ஃப்ளஷ் கலரு, க்ரோத் கிராக்ஸு, ஹோலோ ஹார்ட்டு, ஷேப்பு, ஸ்கின் கலர். இதை க்ரோத் கிராக்ஸு, ஹாலோ ஹார்ட்டெல்லாம் இருக்கக்கூடாது. ப்ரீடிங் ஃபார் பெட்டர் குவாலிட்டியை பொறுத்தளவுக்கு
ஒரு 6 கேரக்டரை மனசில் வச்சுட்டு ப்ரீடிங் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் குக்கிங் என்னென்ன கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் குக்கிங் பிளாக்கனிங், ட்ரை மேட்டர், என்சைம் ப்ரௌனிங், கிளைகால் கிளைட் லெவல், ரெடியூசிங் சுகர் கண்டென்ட், ஸ்டோரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். ப்ரீடிங் ஃபார் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் பொறுத்தளவுக்கு இயர்லி பிளைட்டு, லேட் பிளைட்டு, பவுடர் ஸ்கேப்பு, வெட்டிசிலியம் பெல்ட்டு, வைரல் டிசீஸ் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டிசீஸ். இதுக்கு ரெசிஸ்டன்ட் ப்ரீடிங் பண்ணணும். அண்ட் தென் பெஸ்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ட் ப்ரீடிங் பண்ணணும். ப்ரீடிங் மெத்தட்ஸை பொறுத்தளவுக்கு குளோனல் ப்ராபகேஷன் இருக்குது, பாப்புலேஷன் ப்ரீடிங் இருக்குது, ட்ரூ பொட்டேட்டோ சைடு இருக்குது, மியூட்டேஷன் ப்ரீடிங் இருக்குது. ஓகே, ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.